நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஹஸ்பண்ட் சார். நமக்கு 1000 பேர் 1000 கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம கும்பிடுற சமயபுரம் மாரியம்மாவும் தேவி அம்மாவும் நம்மள கைவிட்டதே இல்ல. கண்டிப்பா அந்த எதிரிய துரோகிய நீங்க கண்டுபிடிப்பீங்க, அவங்களுக்கு சரியான தண்டனைய கொடுப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் சார், நீங்க ஜெயிப்பீங்க. இத உடனே சிஸ்டர் காதல போட்டுறணும், இல்ல ஆபத்து தான். நிலவரம் கலவரமா இல்ல மாறுது. சிஸ்டர் சிஸ்டர் ஆபத்து, சிஸ்டர் ஆபத்து. என்னாச்சு சங்கரபாண்டி, ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? ஐயோ சிஸ்டர், அதான் நான் சொன்னேன்ல, ஆபத்து. ஆபத்தா? யாருக்கு ஆபத்து? யாரால ஆபத்து? உங்களுக்கு தான் சிஸ்டர் ஆபத்து. அதுவும் அந்த வளர்த்து கட்ட பையன் சூர்யாவால தான் உங்களுக்கு ஆபத்து. சூர்யாவால எனக்கு ஆபத்தா? என்ன உளற? கனவு ஏதாவது கண்டியா? ஐயோ, கனவுல கூட அப்படியெல்லாம் நடக்காது. கனவுல இல்ல சிஸ்டர், நிஜத்துல இது நடக்க போகுது. என்ன சொல்ற சங்கரபாண்டி? சிஸ்டர், சூர்யாவும் மாரியும் பேசுறத நான் ஒட்டு கேட்டேன் சிஸ்டர். அப்ப சூர்யா மாரிக்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உன்னையும் என்னையும் கொல்ல நினைக்கிற ஆளு வெளியில இல்ல, இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொன்னான் சிஸ்டர். அவனுக்கு கண் பார்வை இல்லாதப்போ படியில அவனோட காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சது வெளியாளுங்க இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க கூட தொடர்புல இருக்கிறவங்க தான். அந்த எதிரிய கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு பழி வாங்க போறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் சிஸ்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். சூர்யா குரல்ல இருந்த ஆவேசத்தை பார்த்தா கண்டிப்பா நாம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் சிஸ்டர். அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் கிளாஸ்ல குழம்பும் கண்டிப்பா நமக்கு கிடைக்க போகுது சிஸ்டர். ஐயோ ஐயோ, என் தலையில மட்டும் ஊத்துற போகுது. ஐயோ, வெரி குட் அழகுது. சிஸ்டர் சிஸ்டர் பொறுமையா இருங்க, வீட்ல இருக்கிற சாமான எல்லாம் உடைக்காதீங்க சிஸ்டர். ஐயோ ஐயோ, நான் இல்ல, என்ன கொன்றாதீங்க சிஸ்டர்ல விட்டுருங்க. என்ன வெறி பிடிச்ச அலையுது? நான் தோத்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் அந்த மாரி கிட்ட தோத்து நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயோ ஊர் பேர் தெரியாத கிராமத்துல இருந்து வந்து என்னோட கனவு, லட்சியம், என்னோட ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த மாரி. இத்தனை நாள்ல என்னால ஒரு தடவை கூட அவளை ஜெயிக்க முடியலையே. தொடர்ந்து அவளை தானே ஜெயிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த மாரி ஜெயிக்க பிறந்தவ, நான் தோக்க பிறந்தவளா? நான் தோக்க பிறந்தவளா? சொல்லு சங்கரபாண்டி, நான் தோக்க பிறந்தவளா? பதில் சொல்லு. நான் தோக்க பிறந்தவளா? நான் என்னத்த சொல்றது சிஸ்டர்? இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட மாரிய நம்மளால ஜெயிக்க முடியலையே. தொடர்ந்து நீங்க தோத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்ப சூர்யா வேற மாரிக்கிட்ட பழி வாங்க வேணும் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். அப்போ நான் தோக்க பிறந்தவன்னு சொல்றேன் அதானே? நான் ஜெயிக்க மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சுல? சந்தேகம் வந்துருச்சுல? நான் தோத்துருவேனா? நான் தோத்துருவேனா? நான் தோத்துருவேனா? இல்ல இல்ல, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன். ஐயோ ஐயோ சிஸ்டர், இப்ப எதுக்கு நீங்க துப்பாக்கிய தூக்குறீங்க? அத முதல்ல உள்ள வைங்க சிஸ்டர், சுட்டுக்கிட்டு போகுது. வேண்டாம் சிஸ்டர், உள்ள தூக்கி வைங்க சிஸ்டர். அந்த மாரிய நான் ஜெயிப்பனா இல்லையான்னு இந்த துப்பாக்கிய வச்சுதான் நான் சோதனை பண்ண போறேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? துப்பாக்கிய வச்சு உங்களை நீங்களே சோதிக்க போறீங்களா? ஆமா. எதுக்கு சிஸ்டர் இதெல்லாம்?
நான் போட்ட இந்த ஒத்த புல்லட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சிஸ்டர். எனக்கும் தெரியாது. எனக்கு நானே 3 சாய்ஸ் கொடுக்க போறேன். ஐயோ சிஸ்டர், விஷ பரீட்சை பண்ணாதீங்க சிஸ்டர். என்ன நானே சுட்டுக்க போறேன். ஐயோ சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். சொன்னா கேளு, துப்பாக்கியை கொடுங்க. கிட்ட வராத. 3 ரவுண்டு நான் ஷூட் பண்ண போறேன். ஐயோ வேண்டாம் சிஸ்டர், ஏற்கனவே நாம இத பண்ணிருக்கிறோம் சிஸ்டர். எதுக்கு சிஸ்டர் மறுபடியும் இந்த விஷ பரீட்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு? வேண்டாம் சிஸ்டர். நான் ஜெயிக்க பிறந்தவளா இருந்தா இதுல எங்க இருக்குன்னு தெரியாத அந்த புல்லட் என் தலைய தொலைச்சுக்கிட்டு வெளியில வராது. இல்ல நான் தோக்க பிறந்தவளா இருந்தா அந்த புல்லட் என் தலைய தொலைச்சுக்கிட்டு வெளியில வந்துரும். இதுதான் டாஸ்க். வேண்டாம் சிஸ்டர், இது உயிருக்கு ஆபத்தான டாஸ்க் சிஸ்டர். இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாமே. தயவு செஞ்சு சொல்றேன், துப்பாக்கி கீழே போடுங்க சிஸ்டர். வேண்டாம் பாண்டி, வேண்டாம். என் கிட்ட வராத. அப்புறம் நான் டாஸ்க் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துருவேன். ஐயோ, நான் வர மாட்டேன் சிஸ்டர். 1 2 ஐயோ 3 நான் ஜெயிக்க பிறந்தவன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்லிடுச்சு. அடுத்த ரவுண்ட்லாம் வேண்டாம் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்டே போதும் சிஸ்டர். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். சொன்னா கேளுங்க சிஸ்டர். ஏய், நான் ஜெயிக்க பிறந்தவளான்னு உனக்கே சந்தேகம் வந்துச்சுல்ல? அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிற சங்கரபாண்டி. ஐயோ சிஸ்டர், எனக்கு சந்தேகமே இல்ல சிஸ்டர். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். டாஸ்க் நிறுத்துங்க சிஸ்டர். என்ன முதல்ல கீழே போடுங்க சிஸ்டர். இல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவதான்னு இப்ப நீ மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாது. செகண்ட் ரவுண்டும் சொல்லணும். ஐயோ 1 2 இந்த தடவை கன்ஃபார்மா பொளத்துற போகுது சிஸ்டர். வேண்டாம் சிஸ்டர். 3 இந்த ரவுண்ட்லயும் தப்பிச்சுக்கிச்சு சிஸ்டர். செகண்ட் ரவுண்டும் நீங்க ஜெயிக்க பிறந்தவதான்னு சொல்லிடுச்சு சிஸ்டர். இந்த டாஸ்க் எல்லாம் போதும் சிஸ்டர். இதோட நிறுத்திக்கலாம் சிஸ்டர். நோ, இந்த 3வது ரவுண்டு தான் ரொம்ப முக்கியமான ரவுண்டு. ஐயோ வேண்டாம் சிஸ்டர், சும்மா வீம்பு பிடிக்காதீங்க. இந்த ரவுண்ட்லயும் என் தலை தப்பிச்சிருச்சுன்னா நான் ஜெயிக்க பிறந்தவதான்னு என் தலையில எழுதி இருக்குன்னு அர்த்தம். அதனால 3வது ரவுண்டு நான் ஷூட் பண்ணியே தீருவேன். வேண்டாம் சிஸ்டர், அதான் 2 ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்களே, இதுவே பாஸ் ஆன மாதிரி தான் சிஸ்டர். 3வது ரவுண்ட் எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க சிஸ்டர். துப்பாக்கியோட விளையாடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாக்க முடியாது சிஸ்டர். வேண்டாம் சிஸ்டர். ஏய், 3வது ரவுண்ட்லயும் நான் ஜெயிச்சிட்டேன்னா மாரிய நான் ஜெயிக்க பிறந்தவன்னு அர்த்தம். வேண்டாம் சிஸ்டர், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சிஸ்டர். என் மனசுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். நீங்க மட்டும் தான் ஜெயிக்க பிறந்தவங்க. நான் புடிச்சா நம்புறேன் சிஸ்டர். ஐயோ, கைய மாத்துதே சிஸ்டர். சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர். சென்டிமெண்ட்ட மாத்தாதீங்க சிஸ்டர். எக்குதப்ப மூளை எகிரிட போகுது. 1 2 3 ஏய், ஏய், கூடாது, கூடு. ஆஹா மாறி, நீ எத்தனை முயற்சி பண்ணாலும்
நான் தான் ஜெயிப்பேன். என்ன உன்னால ஜெயிக்கவே முடியாது. தெரிஞ்சது தானே. ஏன்னா இந்த உலகத்துல கெட்டது ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நல்லது மட்டும்தான் ஜெயிக்கும். இப்ப கூட நான் உன்னை தடுத்து நிறுத்தினது உன் மேல இருக்கிற பாசத்திலயோ இல்ல அக்கறையிலயோ இல்ல. தேவி அம்மா போட்ட சவால்ல அவங்க ஜெயிக்கணும். அவங்க கையால தான் நீ சாவணும். அதுக்காக தான் இப்போ உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். அடிச்சி வாய மூடு. நீயே ஒரு பிச்சைக்காரி, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறியா? ஆஹா, எனக்கு தான் நாக்குல சனின்னு நினைச்சேன். ஆனா சிஸ்டருக்கு ஜென்ம சனி போல. அவ்வளவுதான். மாரி கையில துப்பாக்கி இருக்குது. இதுக்கு டயலாக பாரு. விக்கெட் போயிருக்கும் போல. ஆஹா, கால் இருக்குதே. சிஸ்டர் உயிரோட தான் இருக்குது. குண்டு சுவத்தெல்லாம் தொலைச்சிருக்குது. இப்ப புரியுதா நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன்னு? இந்த புல்லட் உன் தலைய துறக்க வேண்டியது. நான் மட்டும் வந்து தடுக்காம இருந்திருந்தா நீ செத்திருப்ப. தேவி அம்மா வந்து உன்னை வதம் பண்ற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் சரியான நேரத்துக்கு கடவுள் இப்போ என்ன அனுப்பி வச்சு உங்க சாவ தடுத்திருக்காரு. ஏற்கனவே அந்த தேவிய பரலோகத்துக்கு அனுப்புனவனா? அவ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறதே என் கையால அவ சாகிறதுக்காக தான். ஐயோ, வாய்ச்சவடால எல்லா உண்மைகளையும் சொல்லிடும் போல இருக்குதே. உங்களாலலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. 1000 தடவை தோத்தாலும் நான் உங்களை அழிக்காம விடவே மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை அழிச்சிட்டு தான் நான் சாவேன். அதையும் பார்க்கலாம். அப்பாடா, துப்பாக்கி கீழே போட்டா. ஆஹா, இப்ப வேற வரா. என்ன மாதிரி துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். அத்தை துப்பாக்கி எடுத்து தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தெரியாம கைப்பட்டு வெடிச்சிருச்சு. அப்பாடா. ஆமாப்பா சூர்யா, தெரியாம கைப்பட்டு வெடிச்சிருச்சு. ஆமா மாப்ள, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. சரிப்பா. மாரி வா போலாம். அத்தை பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க. மறுபடியும் வெடிச்சிட போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு சிஸ்டர். சிஸ்டர், பிட் பாக்கெட் ஒரு பெரிய கோஷ்டியா கூட்டிட்டுல வந்திருக்குது. என்னன்னு தெரியலையே. அரவிந்த் மில்லுல தானே இருக்கான். மேடம் 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 மேடம், உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்கார வேணிலா? பரவாயில்ல. ஆமா, எதுக்கு சிஸ்டரை கூப்பிட்டீங்க? இவங்களை கூப்பிடலங்க, மாரி மேடத்தை கூப்பிட்டோம். ஆஹா, நோஸ் கட் பண்ணிட்டானே. மாரி பார்க்க வந்திருக்கேன் வெண்ணிலா. ஆமா, மூலிகை கொண்டு வர மலைக்கு போகும்போது வழி அனுப்பி வச்சோம்ல, அதான் இப்ப பாத்துட்டு மில்லு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம்.
பாருங்க சிஸ்டர், பார்வை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பார்வதி படுத்துற பாட்டை. வணக்கம்மா. வணக்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? வணக்கம்மா. நீ வெண்ணிலா தானே? ம், உன் குரல் மட்டும்தான் கேட்டிருக்கேன், உருவம் தெரியாதுல்ல. நீ தப்பா நினைச்சுக்காத வெண்ணிலா. அம்மா, உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சா? ஆமா, மாரி கொல்லிமலையில இருந்து கொண்டு வந்த மூலிகையால எனக்கும் பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சதுல எனக்கும் தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு தொழிலாளர்கள் சார்பா இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். சார், உங்களை பழையபடியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆமா சார். மாரிதான் தன் உயிரை பணைய வச்சு எனக்கு பார்வையும் உயிரையும் திரும்ப கொடுத்துருக்கா. மாறினா என்ன சும்மாவா? எங்க மாரிக்காக அந்த அம்மனே அவதாரம் எடுத்து எங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல. அம்மன் வந்து நின்னுச்சான். விஷயம் தெரிஞ்சு கண்ணு தெரியாதவன்லாம் கொடிய முடிச்சுட்டு இங்க வந்து நிக்க போறான் கும்பலா. அப்ப இந்த மாதிரி எங்க போறா மூலிகைக்கு? உங்க 2 பேர் மனசுக்கும் எந்த சோதனை வந்தாலும் நீங்க அதை கடந்து வந்துருவீங்க. உங்களை மாதிரி தொழிலாளர்கள் ஆதரவும் ஆசையும் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நல்லபடியா மூலிகை கொண்டு வரணும், சாருக்கு நல்லபடியா திரும்ப பார்வை கிடைக்கணும்னு எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் விளக்கு பூஜை பண்ணாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். நான் நல்லபடியா மூலிகை எடுத்துட்டு வரதுக்கும் ஹஸ்பண்ட் சார் குணமாகறதுக்கும் உங்க வீட்டு பெண்கள் பூஜையும் ஒரு காரணம் தான். அவங்களுக்கு எல்லாம் எங்க நன்றியை சொல்லிடுங்க. சரிங்க மேடம். நீங்க ஊர்ல இல்லாம மில்லுக்கு வரலைனாலும் வேலை நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. ம். ஆமா மேடம், அதுக்கு முக்கிய காரணம் வெண்ணிலா மேடம் தான். நான் எதுவும் பெருசா ஒண்ணும் பண்ணல மேடம். நீங்க சொல்லிட்டு போன மாதிரி எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிட்டேன். நீங்க இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு எங்க எல்லாரையும் இவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க மேடம். இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாளைக்குள்ள நம்ம ஆர்டரை முடிச்சிடலாம் மேடம். ஆமா மேடம், ஃபாரின் கம்பெனி கூட நீங்க போட்ட அக்ரிமெண்ட்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க மேடம். ம். அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு போலாம் தான் வந்த மேடம். நான் எப்பவுமே சொல்லாதீங்க. உதடு ஒட்டாது, நாம்னு சொல்லுங்க. அப்பதான் உதடு கூட ஒட்டும்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. பாருங்க பிரசங்கம் எப்படி பண்றாங்க. அதனால நான் ஜெயிச்சிருவேங்கிறத விட நாம ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க. தொழிலாளர்கள் உங்க உழைப்பும் ஒத்துழைப்பும் இல்லாம எந்த முதலாளியும் ஜெயிக்க முடியாது. தொழிலாளர்கள் எல்லாருமே நம்ம வீட்டோட சொந்தக்காரங்க மாதிரின்னு தேவி அம்மா சொல்லுவாங்கன்னு ஹஸ்பண்ட் சார் அடிக்கடி சொல்லுவாரு. நான் உங்களை தொழிலாளர்களா பார்க்கல, எங்க வீட்டு சொந்தக்காரங்களா தான் பாக்குறேன். சிஸ்டர் பாத்தீங்களா மாரியோட பேச்ச எப்படி பிரெயின் வாஷ் பண்றா பாத்தீங்களா சிஸ்டர்? இவ மட்டும் அரசியல்ல குதிச்சான்னு வைங்க, ஆப்போசிட் கட்சிக்கு பயங்கரமா டஃப் கொடுப்பா சிஸ்டர். அவளுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது சிஸ்டர். நீங்க எல்லாரும் எங்க லாப நஷ்டங்கள்ல மட்டும் இல்ல, எங்க இன்ப துன்பங்கள்லயும் பங்கு எடுத்துக்கிறீங்க. உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்களையும் சாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோம் மேடம். வரேன் சார். வரேன் சார். வரேன் ரொம்ப சார். சந்தோஷமா போயிட்டு இருக்கு. போயிட்டு வாங்க. அண்ணே, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி மேடம். சரி வாங்க போலாம். வெண்ணிலா, தொழிலாளர்களோட உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டியில ஜெயிக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ மட்டும் இல்லனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடல மேடம்.
இது எல்லாத்துக்கும் காரணம் தொழிலாளர்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் தான். இந்த அளவுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் போதே சிலர் உங்களை ஜெயிக்கணும் வீழ்த்தணும்னு சதி பண்றாங்க. சிஸ்டர், உங்களை தான் நல்ல வெறுப்பேத்துறா சிஸ்டர். மாரிய தூக்குறா, உங்களை தாக்குறா, கேவலப்படுத்துறாளே சிஸ்டர். மாரிய இவ எப்படி பிரெயின் வாஷ் பண்றா பாருங்க சிஸ்டர். ஆனா நீங்க எல்லா சதியும் தவிடு பொடியாக்கி ஜெயிச்சுட்டு வரீங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.